Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இஃப்தார் vlog பார்க்க போறீங்க. இந்த வீடியோல chicken bread rolls and cheesy chicken noodles ரெசிபி ஷேர் பண்ணிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. நம்மளோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கனா மறக்காம Subscribe பண்ணிடுங்க. ஒரு panல வாட்டர், கொஞ்சமா salt and chicken ஆட் பண்ணி chicken குக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் boneless chicken சின்ன சின்ன பீஸா நான் கட் பண்ணி எடுத்துர்க்கேன். In case bone chicken இருந்துச்சுனா நீங்க குக்கர்ல கூட 1 or 2 whistles போட்டு ஸ்ட்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே panல கொஞ்சமா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆனியன் கோல்டன் பிரவுன் கலர்லாம் வர வேணாம், ஜஸ்ட் பிங்கிஷ் கலர் வந்தாலே போதும். இப்போ கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகமும் ரொம்ப வதங்கலாம் வேணாம், நமக்கு சாப்பிட்றப்ப கிரன்ச்சியா இருக்கணும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். சோயா சாஸ் அண்ட் சில்லி சாஸ் ரெண்டுமே ஒரு half டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சாஸஸ் சிக்கன் அண்ட் வெஜிடபிள்ஸ்ல கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிரெட் ரோல்ஸ்க்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. பிரெட் அண்ட் ஒரு பவுலில் வாட்டர், தென் இந்த ஸ்டஃபிங் எடுத்துருக்கேன். இந்த பிரெட்டை அந்த வாட்டரில் டிப் பண்ணி நல்லா அந்த வாட்டரை பிழிஞ்சு எடுத்துட்டு இப்போ நம்ம அந்த சென்டரில் ஸ்டஃபிங்கை வச்சுக்கலாம். 4 கார்னருமே நம்ம ஃபோல்ட் பண்ணி இதை வந்து ஒரு ரோல் மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சேம் இதே ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி எல்லா பிரெட்டுமே வாட்டரில் டிப் பண்ணி சென்டரில் இந்த ஃபில்லிங் ஆட் பண்ணி நம்ம இது மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆயிலில் நம்ம ரெடி பண்ண பிரெட் ரோல்ஸை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் ரோல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. பிரெட்டில் நான் அந்த சைடில் இருக்கிற 4 கார்னர்ஸ் நான் கட் பண்ணல, நீங்கள் அதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப டார்க் ப்ரௌனாக இல்லாமல் நார்மல் ப்ரௌன் கலரில் வரும். நூடுல்ஸ் செஞ்சிடலாம். நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பேனில் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா நல்லா ஃபைனாக சாப் பண்ண கார்லிக் ஆட் பண்ணிக்கிறேன். கார்லிக் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இதில் ஃபைனாக சாப் பண்ண ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சிக்கன் ஆட் பண்ணிக்கிறேன். சிக்கன் வந்து கலர் சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்குமே நம்ம இதில் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். சிக்கன் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது கேப்சிகம் அண்டு கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ எல்லா வெஜிடபிள்ஸ்லையுமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம கலந்து விட்டுக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், வெஜிடபிள்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இன்னொரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். ஒயிட் சாஸ் செஞ்சிடலாம். பேனில் கொஞ்சம் அதிகமாகவே பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு இந்த மைதாவை பட்டரில் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது பர்ன் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இதில் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மில்க் ஆட் பண்ண உடனே இமீடியட்டாக வந்து நம்ம இதை மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம், இல்லைனா இதில் லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகிடும். இப்போ இந்த சாஸ்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கே நல்லா தெரியும் சாஸ் வந்து திக்காயிடுச்சு. இப்போ இந்த சாஸில் ஆல்ரெடி குக் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸ் அண்ட் சாட்டே பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி பாஸ்தாவில் கூட செய்யலாம், பட் நூடுல்ஸில் செய்கிறப்ப இந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு சாஸ் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா மில்க் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபைனலாக இதில் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். சீஸ் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. சீஸ் இந்த ஹீட்லேயே வந்து மெல்ட் ஆகி சூப்பராக வந்துடும். அவ்வளோதான், சீஸி சிக்கன் நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. காலிஃப்ளவர் 65 ரெடி பண்ணுறேன். நம்ம சேனலில் காலிஃப்ளவர் 65 ரெசிபி ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ரெசிபி செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
யூஸ்வலாக நம்ம இஃப்தார் ஸ்நாக்ஸ் செய்கிறப்ப ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா, சில்லி பவுடர் சேம் இதே ஃப்ளேவரில் தான் எல்லா ரெசிபியுமே செய்வோம். ஒன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி இட்டாலியன் குசினில் செஞ்சு பாருங்கள். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கிற 2 ரெசிபியுமே வந்து நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது காலிஃப்ளவர் 65 ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் டிஃப்ரெண்ட்டான இஃப்தார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி சிம்பிள் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கூடவே இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட ஒவ்வொரு வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் இமீடியட்டாக உங்களை ரீச் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.